இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய் நம்முடைய கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் நினைத்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நினைத்த வேளையில ஆச்சரியமாய் செய்து முடிப்பதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். The book of Daniel, chapter number 4, verse number 34 and 35. 34-35 வசனத்தின் தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தப்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று. அதுக்கு அடுத்த வசனங்களிலே அநேக ரெஸ்டரேஷனை பற்றி கர்த்தர் பேசுகிறார். At the end of the days, I, Nebuchadnezzar, lifted my eyes to heaven, and my reason returned to me, and I bless the Most High, and praise and honor Him, who lives forever. For His dominion is an everlasting dominion, and His kingdom endures from generation to generation. All the inhabitants of the earth are accounted as nothing, and He does according to His will among the host of heaven and among the inhabitants of the earth. And none can stay His hand or say to Him, what have you done? Amen. நான் கட்டின மகா பாபிலோன் என்று தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொண்டிருந்த மனிதன் தாழ்த்தப்பட்ட போது, வாழ்க்கையில தாழ்த்தப்பட்டு கீழே போன போது, அதற்கு மேலே அவன் ஒரு மனுஷன் டீக்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலைக்கு போன போது இந்த மனுஷனுடைய வாயில ஒரு வார்த்தை வந்தது. நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். கர்த்தரை நோக்கி பார்த்தபோது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சூழ்நிலையை தலைகளாய் மாற்றி அமைப்பதற்கு ஒரு வல்லமுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற, வாசிக்கிற, அனுபவிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் கண்களை நான் வானத்துக்கு நேராக ஏறெடுத்தேன். சொல்றாரு, என் புத்தி வந்தது, நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன், நான் இழந்த எல்லாம் திரும்பி வந்தது. 36-37 வசனங்களை போய் வாசித்து பாருங்கள். எதையெல்லாம் இழந்தேனோ, எந்த நன்மையெல்லாம் இழந்தேனோ, எந்த மேன்மையெல்லாம் இழந்தேனோ, எந்த ஆசீர்வாதங்களையும் இழந்தேனோ, எல்லா நன்மைகளும், எல்லா மேன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு திரும்ப வந்தது. ஒன்று குறைவுபடாமல் சகலவற்றையும் நான் திருப்பிக் கொண்டேன், எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டேன். இந்த மனுஷன் சொல்றாரு, நான் கட்டின மகா பாபிலோன், என்னை தவிர யார் பெரிய ஆள் இருக்கிறா என்று சொன்ன பெருமையில நின்று கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வார்த்தையில கர்த்தரை நோக்கி பார்த்தபோது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறினது தெரியுமா? கர்த்தர் தமக்கு சித்தமானவனை சித்தத்தின்படியே அவர் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து ஆமே நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. தேவனுடைய காரியத்தில் போய் யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது, ஆண்டவருடைய காரியத்தை யாரும் தடுக்கவும் முடியாது. தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் செய்வார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஒன்னே ஒன்று, அடிமட்டத்தில் இருக்கிறேன், நான் கீழே இருக்கிறேன், நான் இனி எழுந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, பரவாயில்லை, கர்த்தரை மாத்திர பாருங்க, ஆண்டவரை மாத்திர பாருங்க. ஒரே ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில், ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு நம்பிக்கை. எப்பேற்பட்ட மனுஷனுடைய தலையெழுத்தையும் மாற்றி அமைப்பதற்கு ஒருவர் உண்டு, ஒருவர் உண்டு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற வேத வார்த்தையின்படி கிறிஸ்துதாமே அவர் சாபமாகி நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டிருக்கிறார். இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் ஸ்தானம், இதுதான் உன் எல்லை, இதுதான் உன் இடம், இதுதான் உன் வீடு, இதுதான் உன் நிலைமை, இதுதான் உன்னுடைய நிலை. இதுக்கு மேலே நீ கிராஸ் பண்ணக்கூடாது. நீ வேற, நாங்க வேற. அந்த பேரியரை கர்த்தர் உடைப்பார், அந்த பேரியரை கர்த்தர் உடைப்பார். அப்படிப்பட்ட தடைகளை கர்த்தர் உடைப்பார். எவ்வளோ லீஸ்டாக உட்காந்துருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கை இருக்குது. ராஜாவை பாருங்க, ஆண்டவரை பாருங்க, கர்த்தரை பாருங்க, உங்கள் கண்ணை அவருக்கு நேரம் திருப்புங்க, எல்லாம் திரும்பி வரும். இழந்த எல்லாம் திரும்பி வரும், இழந்த எல்லாம் திரும்பி வரும். அவருடைய கையை ஒருத்தராலும் தடுக்க முடியாது.
அவருடைய கையை ஒருத்தராலும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் யார்கிட்ட என்ன வேணாலும் பேசி நம்மளை டீக்ரேட் பண்ணுறதுக்கு என்ன வேலை வேணாலும் செய்யலாம். கத்தட்டெல்லாம் அப்படி கேம் ஆட முடியாது. ஆண்டவர்கிட்ட அப்படி கேம் ஆட முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கேமுக்கு மயங்கர ஆண்டவரும் கிடையாது. ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக எப்பேற்பட்ட கிரியைகளை செய்தாலும் ஒருவராலையும் அதை தடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சாருன்னா அதே நேரத்தில் பெருமைப்பட்டு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம், எல்லாம் ஆண்டவர் இல்லாமலே நாங்கள் காரியத்தை செஞ்சிடுவோம், இல்லைப்பா, இல்லை, ஒரு தேவன் இருக்கிறார், தமக்கு சித்தமானபடி எல்லாத்தையும் நகர்த்துவார், தமக்கு சித்தமானபடி எல்லாத்தையும் அமைத்து கொள்வார். யாரை எங்கே எப்போ கொண்டு போய் வைக்கணும்னு God knows everything. God knows everything. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தரை பாருங்க, இழந்த எல்லாம் திரும்பி வரும். வேறு எந்த மனுஷன்ட்டி போய் சொல்லாதீங்க, எந்த மனுஷன்ட்டி போய் ஷேர் பண்ணாதீங்க. கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியத்தை பூரணமாய் செய்து முடிப்பதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். ஜெபிக்கலாமா? தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறப்பா. எங்கள் பார்வை இந்த வருஷத்தில் உமக்கு நேராக மாத்திரம் நாங்கள் திருப்பி ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தாவே, நீங்கள் நினச்சா எதையும் செய்ய முடியும், நீ நினச்சா யாரையும் உயர்த்த முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். நீ நினச்சா யாரையும் தள்ளவும் முடியும், நீ நினச்சா யாரையும் தூக்கவும் முடியும். நீ நினச்சா என் வாழ்க்கையை அடுத்த செகண்ட் மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களால் முடியும். கர்த்தாவே, இதை ஏன் செய்கிறீங்கன்னு உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. உமக்கு சித்தமானவைகளை கர்த்தர் நீ செய்கிறீ. உமக்கு சித்தமானவனை சித்தமான பொசிஷனில் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறீ. அந்த உண்மையை மாத்திரம் இன்றைக்கு நாங்கள் விளங்கி கொண்டு உமக்கு உண்மையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எந்த இடத்துல உண்மை துக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ காரியங்களோ எங்களுக்கு காணப்படாதபடிக்கு தேவ கிருபை அதிசயமாய் ஆச்சரியமாய் மேன்மையாய் நடத்தட்டும். பூரண கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God will be with you. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவா. தேவனுடைய கிரியைகளை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் அதை செய்து முடிப்பார். ஆமென்.